ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்துருக்குது நிஞ்சா கேமிங் தமிழ். இன்னைக்குள்ள வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தினாக்கா வச்சுக்கோங்களேன், இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில். ஸோ அதுக்கு முன்னால் எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அதெல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு விநாயகர் தரிசனம் தருவார். வெறும் வெண்டைக்காய் சாப்பிட்டா மட்டும் உங்களுக்கு தரிசனம் கிடைக்காது. பிள்ளையார வேணுனாலும் கூட உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும். சரி வியூவர்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில் என்னடா கொண்டு வந்திருக்கானுங்க அப்படின்னு கேட்டினாக்கா வச்சுக்கோங்களேன், விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலையை கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த லிங்க், விநாயகர் சதுர்த்தி டெம்பிள் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன். அது நீங்கள் நெட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு போடுங்க. இங்கே ஒரு புது ரோடு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரோடு வெளியே போயிருந்தீங்க, அந்த ரோடு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா, நேராக ரயில்வே ட்ராக் கிட்ட போகிறீங்க. ஃபஸ்ட்டு அந்த கோடு போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா, நான் லிங்க் கொடுத்துருக்கேன்ல, அதை நீங்கள் தட்டக்கூடாது. நீங்கள் அதை காப்பி பண்ணிட்டு இன்டர்நெட் ஆப்ஷனுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 5 நிமிஷம் வெயிட் பண்ணி உடனே அந்த லிங்க்கு 5 நிமிஷம் வெயிட் பண்ணினோடனே இந்த கேம் விட்டு நீங்கள் லைட்டாக பேக்கு போகணும். அதாவது என்ன சொல்லுவேன்னா, ரொம்ப வெளியே போயிடக்கூடாது. இது உங்கள் கடைசியில் ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை அழுத்தி நீங்கள் மெயின் மெனு போயிட்டு மட்டும் வந்துடணும். ஸோ போயிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு அந்த லிங்க் வந்துட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் எங்கே இருக்குது ப்ரோ அப்படியெல்லாம் கேட்குறீங்கன்னா, இருங்க நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னால் விநாயகர், ஐயோ சினிமா பாட்டு பாடக்கூடாது இன்னைக்கு. சரி, விநாயகர் பாட்டு பாடுவோம். கணபதி பாபா ஓரியா ஓரியா தடி ஓரியா, கணபதி பாபா ஓரியா. ஓகே, நம்ம நேராக போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொன்று ஒரு பாட்டு சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம வந்துட்டேன் முருகர் பாட்டு பாட போகிறோம். மருதமனை மாமனியே போடே, மருதமனை மாமனியே முருகையா, தேவனில் ஒரு காக்கும் வேலையா ஐயா. இந்த பாட்டு என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் நண்பா. ஸோ விநாயகருக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், என்ன பெட்டு பிடிக்கும், உங்களுக்கு விநாயகர் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்டில் போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் விநாயகர், அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு விநாயகர் பிடிக்குமான்னு கமெண்டில் போடுங்க. அதுக்கப்புறம் விநாயகரை பிடிச்சிருந்தா விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு கமெண்டில் போட்டு விட்டுருங்க. ஓகே நண்பர்களே, நம்ம இப்போ நேராக அந்த டெம்பிளை நோக்கி போகிறோம். இந்த டெம்பிள் எங்கே இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வந்துட்டு நேராக போயிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன்ல, அதை நீங்கள் போட்டு நான் சொன்ன மாதிரியே அந்த லிங்க் பேஸ்ட் பண்ணிட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு மெயின் மெனு போயிட்டு உள்ளுக்கு வந்து நேராக இங்கே வரணும். ஓகே, நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருங்க. போட்டே மருதமனை மாமனியே முருகையா, தேவனில் முறை காக்கும் வேலையா ஐயா. என்னடா பார்க்குது. ஓகே, நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். ஓகே, சிவன் பாட்டு பாடுவோம். போட்டே நம சிவாய போற்றியே, நம சிவாய போற்றியே, அனைத்துக்கும் வேதனை நம சிவாய போற்றியே. இதோ என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க. ஆனால் அது என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நம்ம யாருவன் கள்ள தூக்கி போனானே டெனன்றன். நமச்சிவாய போற்றியே, நமச்சிவாய போற்றியே, நமருதிக்கும் வேதனை நமச்சிவாய போற்றியே. ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேலே வண்டி போகாது. என்னடா அங்கே குதிரை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த குதிரை உண்மைக்கே இருக்காது, நான் சும்மா அந்த வீடியோக்காக போட்டிருக்கேன். ஓகே, அப்படி நீங்கள் படியில் ஏறி போகணுன்னா போடலாம். போட்டே மருதமனை மாமனியே முருகையா, தேவனில் முறை காக்கும் வேலையா ஐயா. அதுக்கப்புறம் சிவன் பாட்டு பாடுவோம். நம்ம சிவாய போற்றியே, ஐயோ ஏறா, இந்த குதிரை வேற ஏறவே மாட்டேங்குது, இந்த கடுப்பு ஏற்றுமா இல்லோட. நம்ம சிவாய போற்றியே, நமருதி திக்கும் வேதனை நம சிவாய போற்றியே டன் 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 நம்ம சிவா. ஓகே கைஸ், இதை ஏறவே மாட்டேங்குது, நம்ம ஏறி போடலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னாக்கா செம்ம ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கிறது, பார்த்துட்டே இருங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா,
அது அவங்களுக்கு சர்ப்ரைஸ். ஓகே, இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன் கோயில். இது முடிஞ்ச அளவு செஞ்சுருக்கோங்க. ஓகே, சிவாய போற்றியே நம்ம சிவாய போற்றியே. ஓகே கைஸ், இதான் வந்துட்டு சிவனு. இது என்னடா இது என்னமோ பெட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வச்சுக்கோங்களேன், இவர் பேர் முக்திலிங்கம். அதாவது என்ன சொல்கிறது, ஸ்டார் மாதிரி இருக்கும் இவருக்கு. இவர் பேர் முக்திலிங்கம். போட்டே நமச்சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே நமது கேட்கும் வேதனை நமச்சிவாய போற்றியே. ஓகே, நம்ம கடவுளை கூப்பிடுவோம். அப்பா சிவபெருமானே வாங்க. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. பக்தா, உமக்கு என்ன வேணும்? எனக்கு சிவனே, எனக்கு கொஞ்சம் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் சப்ஸ்கிரைபருக்கும் அருள் தாங்க, எனக்கும் தாங்க. பக்தா, எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. என்னை வேண்டவர்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் யார் என்னை வீட்டில் சிலை வச்சுருக்காங்களோ அவங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் யார் என்னோட பையன் பிடித்து விட்டதோ அவங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். பக்தர்களே, நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். யார் என்னை கும்பிட்றாங்களோ அவங்க ரொம்ப நன்றாக இருக்குவாங்க. தேங்க்யூ சிவபெருமானே, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. நீங்கள் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே வியூவர்ஸ், ஏன்னா இதுக்கோது ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா வந்துட்டு நான் எனக்கும் மட்டும் அருள் கேட்காம உங்களுக்கும் கேட்டுனா பார்த்துக்கோங்களேன். ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கே இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. ஐயோ, ஏன் சிவபெருமானே இப்படி ஒரு சோதனை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வச்சுக்கோங்களேன், அடுத்தது வந்து நம்ம விநாயகர் பார்க்க போகிறோம். ஓகே, விநாயகர் என்னடா இதுக்குள்ளேயாவா இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆமாம் கைஸ், அவர் எங்கே இருப்பார்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் முக்திலிங்கம் பக்கத்தில் இருப்பார். அதாவது இங்கே நிற்கணும். நீங்கள் இங்கே நின்று சீன் டபாக்கு டம் டம். டேய் பக்தா, உமக்கு என்ன வேண்டும்? எனக்கு அருள் வேணும். என்னை யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் பெட்டான என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னை யார் பிடிச்சிருக்கோ கீழே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தின்னு போடுங்க. அதுக்கப்புறம் நிஞ்சா கேமிங் தமிழ் பாவம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் லைக் மட்டும் இந்த வீடியோக்கு பண்ணி விட்ருங்க நண்பர்களே. ஏன்னா இவன் வாரத்தில் ஒரு வீடியோ 2 வீடியோ உங்களுக்காக போடுற மக்களே. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மக்களே. ரொம்ப நன்றி விநாயகரே, நீங்கள் வந்திருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ரொம்ப நன்றி. போயிட்டு வரேன். போயிட்டு வா பக்தா. ஓகே, நான் எப்படியோ உங்ககிட்ட அருள் கேட்டுட்டேன். எனக்கும் இல்லாமல் உங்களுக்கும் கேட்டிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்காக மக்களே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஒரு லைக்கு தானே கேட்குறீங்க, கண்ணை மூட்டு போட்டுருங்க மக்களே. ஓகே, ஸோ நீங்கள் போட்டு விட்டால் தான் அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு அடுத்த சாமிக்கிட்ட தான் உங்கள்கிட்ட அருள் கேட்கலாம், உங்களை ஆசீர்வாதம் பண்ண வைக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதாவது விநாயகரோட ஃபேவரட் ஃபுட்டு என்ன, விநாயகரை உங்களுக்கு பிடிக்கணும் ஐ லைக் கணபதினு போடுங்க. விநாயகரோட ஃபேவரட் சாப்பாடு என்னன்னு போடுங்க. விநாயகருக்கு என்ன வாகனம் இருக்கின்றது அதையும் போடுங்க. ஸோ விநாயகரை பிடிச்சிருந்தா ஹாப்பி விநாயகர் சதுர்த்தின்னு கமெண்டில் போட்டுவிடுங்க நண்பர்களே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஓகே, நம்ம அந்த பாட்டெல்லாம் போட்டு போகலாம். போட்டே மருதமனை மாமணியே முருகையா தேவனின் முதற்காக்கும் வேலையா ஐயா. ஏன்னா அந்த ரெட் கலர் வண்டி எத்த வந்த அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வச்சுக்கோங்களேன், சும்மா மாசக்கேற்ற ஸ்டைலில் இருக்குது, அதான் எத்த வந்தேன். அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, சும்மா நல்லா இருக்குது, அதாவது லக்ஸரி மாதிரி, அதாவது சிவன் பட்டை அடிப்பார்ல அதே மாதிரி இருந்துச்சா, அதனால் நான் வந்துட்டு இதை எத்த வந்துட்டேன். இதான் வந்துட்டு என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோ கடவுளை இடிச்சு விழுந்துட்டேன்ப்பா. ஓகே, இப்போ நம்ம ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் பார்க்க போகிறோம்.
ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். நான் அருள் உங்களுக்கு வாங்கி கொடுத்து விநாயகரே சொல்லிட்டாரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் தான் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கப்புறம் அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுங்க. அப்படிதான் உங்களுக்கு இதே மாதிரி மோர் இண்டியன் பைக் டிரைவிங், அதுக்கப்புறம் GTA வீடியோஸ் எல்லாம் வரும். அதாவது சான் ஆண்ட்ரீஸ் அந்த மாதிரி தான் வரும். ஒரு 1K ரீச் பண்ணால் நம்ம வந்துட்டு GTA V போட பார்க்குவோம். ஓகே, நீங்கள் 1K கொடுங்க கைஸ், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, எவ்வளோ வேணால் கொடுங்க. நானும் வந்துட்டு என்னால் முடிஞ்ச எஃபெக்டை போட்டுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம எது வச்சு வேட்டையாட போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், 404 இல்லை 500 இல்லை 400 இல்லை இது இல்லை 4000. ஐயோ இதுவும் இல்லை கைஸ், வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் மக்களே உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், கமெண்ட் செக்ஷன் வெட்டியாக தான் இருக்குது. எனக்கும் அப்படியே விஷ் பண்ணி விட்ருங்க, விநாயகருக்கும் சேர்த்து விஷ் பண்ணி விட்ருங்க. அவர் என்ன சொன்னால்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அருள் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், அவரை வேண்டது நீங்கள் வந்துட்டு என்ன சொல்லுவது, நீங்கள் வந்துட்டு அதாவது பரீட்சை செய்யணும், அவர் ஹெல்ப் பண்ணுவார். அவரையே வேண்டியிருந்தீங்கன்னா அவர் செய்ய மாட்டேன்னு சொன்னார். நீங்களும் ட்ரை பண்ணணும், அவரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னா. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இப்போ நான் என்ன நம்பர் போட பார்க்குறேன்னா டேங்க் நம்பர் போட பார்க்குறேன், அது எனக்கு தெரியல. ஓகே, நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதோட பார்ட் 2 என்ன கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோட கமெண்ட் சொல்லுங்கள், அந்த வீடியோட கமெண்ட் சொல்லுங்கள் நண்பர்களே. ஓகே வியாஸ், இந்த வீடியோ முடிஞ்சோடனே 4 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், நான் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணனால நான் உங்களுக்கு இப்போ 100 அதாவது 103 சப்ஸ்கிரைபரு. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோ பார்ட் 2 ரெண்டாவது பாகம் போடுறேன். அதாவது அந்த கேம் இருக்குல்ல, அதோட 2வது பாகம் போடுறேன். ஸோ ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு அருள் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் விநாயகர் சாப்பாடு, ரேட்டு அதாவது விநாயகர் வாகனம், அதுக்கப்புறம் அவரை பிடிச்சிருந்தா அதாவது லைக் கணபதினு கமெண்டில் போடுங்க. அதுக்கப்புறம் அவர் சிலை வச்சுருந்தீங்கன்னா ஹாப்பி விநாயகர் சதுர்த்தின்னு போட்டு விட்ருங்க. ஓகே நண்பர்களே, பாய் 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 பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாய்.